ஒரு வயசானவர் தன்னோட ரிட்டையர்மெண்ட்ல சும்மா தூங்கிட்டு இருப்போன்னு இல்லாம எப்படியாவது தன்னோட கம்யூனிட்டிக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாரு. அதுக்கேத்த மாதிரி இந்த லாட்டரி டிக்கெட்லாம் எப்படி செயல்படுது அப்படின்ற மாதிரியும் இது எல்லாமே ஒரு ஃபார்முலா வச்சுதான் இந்த லாட்டரி டிக்கெட் வின் பண்றாங்க அப்படின்றதே அவர் தெரிஞ்சுக்கிறாரு. அது மட்டும் இல்லாம அந்த ஃபார்முலாவை எப்படியா கண்டுபிடிச்சு ஒரு பெரிய சாதனை பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் நினைக்கிறாரு. இந்த மாதிரி சமயத்துல ஆரம்பத்துல அவரோட சேவிங்ல இருந்து ஒரு $2000 கொண்டு போய் அப்படியே டிக்கெட்டும் வாங்கிட்டு வராரு. ஆனா அந்த டிக்கெட்ஸ் வாங்கின பிறகு அவருக்கு அதிகமா லாஸ் தான் ஆச்சே தவிர அவரால் எதுவுமே ப்ராஃபிட் எடுக்க முடியல. இதனால ஒரு நாள் சோர்ந்து போய் உட்காந்துட்டு இருக்காரு. ஆனா அவங்களோட வைஃப் இவர் சோர்வா இருக்கிறத பார்த்துட்டு உன்னால முடியும்னு உன்னால நம்பு, ஏன் இந்த மாதிரி உட்காந்துட்டு இருக்க, நமக்கு கவலைன்னு ஒண்ணு இருந்தா கண்டிப்பா சந்தோஷமும் இருக்கும் அப்படின்ற மாதிரி அட்வைஸ் பண்றாங்க. இவங்களோட இந்த அட்வைஸை கேட்டு மறுபடியும் அவர் அந்த ஃபார்முலாவை கண்டினியூ பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஒருவேளை நம்ம இப்ப கம்மியா இன்வெஸ்ட் பண்ணிருக்கோம், நிறைய இன்வெஸ்ட் பண்ணி அதுல இருந்து இந்த ஃபார்முலாவை நல்லா டிரைவ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி உடனே கடைக்கும் போய் $8000 லாட்டரி டிக்கெட்டும் வாங்குறாரு. இது மூலமா கொஞ்சம் கொஞ்சமா டெஸ்ட் பண்ணி $8000 இருந்து 15000 மாத்துறது மட்டும் இல்லாம அந்த காசை எல்லாமே மறைச்சு தன்னோட பேத்தியோட ஒரு பாப்கார்ன் டப்பாக்குள்ள வைக்கிறாரு. அந்த பேத்தியும் அந்த பாப்கார்ன் டப்பாவை எடுத்துட்டு போகும்போது ஐயோ இதெல்லாம் எடுத்துட்டு போகாதமா அப்படின்ற மாதிரி அந்த குழந்தை கிட்ட இருந்து டப்பாவையும் வாங்குறாரு. ஆனா அந்த குழந்தை நேரா போய் தன்னோட பாட்டி கிட்ட சொல்ல, என்ன இந்த மாதிரிலாம் குழந்தை கிட்ட நடந்துக்கிறீங்க, என்ன விஷயம் அப்படின்ற மாதிரி தன்னோட வைஃபும் இவங்க கிட்ட வந்து கேக்குறாங்க. இதுக்கு மேல நம்ம உண்மையை மறைக்க முடியாது அப்படின்றது தெரிஞ்ச அவரும் தான் கண்டுபிடிச்ச ஃபார்முலாவையும் $15000 கண்டுபிடிச்சதை பத்தி இவங்க வைஃப் கிட்ட சொல்றாங்க. இவங்களோட வைஃபும் பரவாயில்ல இவ்வளவு தூரம் இவர் பண்ணிருக்காருன்னு சொல்லி இவருக்கு மேலும் சப்போர்ட்டும் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. வந்த காசை வச்சு நிறைய டிக்கெட்ஸும் வாங்கி அதுல இருந்து நிறைய ப்ராஃபிட் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி பண்ணி அவங்க 2 பேரும் ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி அந்த டிக்கெட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வராங்க. அதுக்கேத்த மாதிரி இவரோட ஃபார்முலாவும் கரெக்டா ஒர்க் அவுட் ஆகி அதுலயும் இவங்க தான் மட்டும் சம்பாதிக்கணும் அப்படின்ற எண்ணம் மட்டும் வச்சுக்காம தன்னோட கம்யூனிட்டியும் நல்லா இருக்கணும் அப்படின்றதுனால அவருக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையுமே தான் கண்டுபிடிச்ச இந்த ஃபார்முலா சொன்னது மட்டும் இல்லாம அவங்களையும் கொஞ்சம் காசை போட்டு இன்வெஸ்ட் பண்ண சொல்றாரு. ஏன்னா அந்த காசை லாட்டரியில வின் பண்ணி பல மடங்கா வந்தா எல்லாருக்குமே ஷேர் பண்ணலாம்னு சொல்லி தனியா ஒரு கம்யூனிட்டியை ஃபார்ம் பண்ணி அந்த வயசான காலத்திலயும் அவங்கள மாதிரி வயசானவங்களுக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. எந்த ஒரு விஷயத்தையும் தனக்குன்னு வச்சுக்காம அடுத்தவங்களுக்கும் வேணும் அப்படின்னு யோசிக்கிறது எவ்வளவு பெரிய நல்ல மனசு தானே. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.